கிருபை இறக்கம் நிறைந்த பரிசுத்தமான தகப்பனே, நாசரேத்தின் கொடுத்ததான இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடியாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க. உங்களுடைய வார்த்தையை நம்ம அண்ணாவினாலும் உங்களுடைய ஜனங்களை திருப்திப்படுத்தி நடத்துங்க. வசனத்தை கேட்டதுபடி நடக்க ஒவ்வொரு இருதயத்தை நல்ல நலமாக பக்குவப்படுத்துங்க. அடியை மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. ஜனங்கள் உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் கேட்க நீங்க வருவதை ஏசுநாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒரு வருஷத்தோடு வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பிசாசினுடைய தந்திரங்களை என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கணும். முதல்ல என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். அதுக்கு நார்மலா நம்மளால இப்படி போய் நிற்க முடியாது. என்ன வேணும்? சர்வாயுத வர்க்கத்தோடும் கீழே இருக்கிற வசனங்கள்லாம் வாசிச்சோம்னா, ஏன்னா மாம்சத்தோட ரத்தத்தோடும் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன இது பண்ணணும்? சர்வாயுத வர்க்கம். இன்னைக்கு காலையில கர்த்தர் எங்களோடு கூட பேசினார், உங்களோடு கூட பேசினார். காலையில் வந்து ஒரு சிலர் மாத்திரை மீண்டும் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மலையாள வந்திருக்கவங்க காலையில் உள்ள செய்திகளை என்ன செய்யலாம்? ஆண்டவர் நல்ல யூடியூப் கொடுத்துருக்காரு, கண்டிப்பா கேட்கும். ஆமென். சரி, வாங்கி இருக்கவங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனால் உங்கள் சுருக்கமாக காலையில் நான் தியானித்தது சொல்லுகிறேன். பிசாசினுடைய தந்திரங்களை குறித்து, அவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் தியானம் செஞ்சோம். முதல்ல பார்த்தோம், அவன் ஒரு போலியான நண்பன், நல்ல ஃப்ரெண்டு மாதிரி கூடவே இருப்பான். அவன் பிசாசு எப்படி இருக்க மாட்டான். காலையில் நிறைய ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க, பிசாசு எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டான். நார்மலாக தான் இருக்கும். மனசுனால கூட இருக்கும், ரெண்டு காலம் கூட இருக்கும். அவன் ஒரு நல்ல நண்பன் மாதிரி என்ன செய்யறான்? கூடவே இருப்பான். நல்ல ஒரு விபிஎஸ் பாட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன். குள்ளநரி கூட்டம் ஒன்று சுத்தி சுத்தி வருது. நண்பனா அன்பு காட்டி என்ன ஃப்ரெண்டு பிடிச்சது, பசும்புல் காட்டுறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அந்தரமா பேசி வலையில சிக்க வச்சிருச்சு. அப்படி உள்ள நெறி கல்ல நெறி. ஆமென். நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். அது உண்மைதான். அவன் என்ன பண்ணுவான்? ஃப்ரெண்டு மாதிரி அன்பு கொடுக்குற மாதிரி, அன்புக்காக ஏங்குறியா, நான் தான் உன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? முதல்ல வந்து ஆஜராவான். போலி நண்பன் மாதிரி ஏவாள் கிட்ட போய் என்ன செஞ்சாங்க? பேசினா ஏவாளை என்ன செஞ்சிட்டாங்க? ஏமாந்து போயிட்டாங்க. பிசாசுன்னு வந்திருந்தாங்கன்னா ஏவாளை என்ன செஞ்சிருப்பாங்க? தைரியமா நின்று இருப்பாங்க, சப்புன்னு கூட ஒன்று விட்டுருப்பாங்க. ஆனா பிசாசு மாதிரி போல எப்படி போனா? கேஷுவலா போனான், ஃப்ரெண்டு மாதிரி. ஆமென். அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா தெளிவா தெரியும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம், சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்பது. ஆமென். அவன் ஒரு நார்மலா கேஷுவலா அப்படி பேசுற மாதிரி தான் என்ன செய்யறான்? பேசுறான். அதுல என்ன செய்யறாங்க? இவங்க ஒரு நார்மல் ஜெனரல் கேஷுவல் பார்க்க ஆரம்பிச்சது. அது எங்க போய் முடிஞ்சது? ஏதேன் தோட்டத்தை விட்டு போடுற அளவுக்கு பயணெல்லாம் வந்து முடிஞ்சது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நண்பன் மாதிரி நமக்கு உதவி செய்யற மாதிரி வந்து என்ன செய்யறான்? வருவான். ஆனா நம்ம நண்பன் தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்து போயிடுது. நல்ல உறவினர் மாதிரி வந்துட்டு நிற்பான்.
நிறைய என்ன செய்வான், ஆலோசனை எல்லாம் கொடுப்பான். அந்த ஆலோசனை என்ன செய்யும், தேவனை நம்மை என்ன செய்வோம், பிரித்து. இதனுடைய முன் காரியங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிலைத்திரு என்ற தலைப்பிலே என்ன செஞ்சோம், நிறைய பேசணும். அதனுடைய தொடர்ச்சியாக ஏன் நம்மளால நிலைத்திருக்க முடியல அப்படின்னா, எப்போ நம்ம நிலைத்திருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ பிசாசு என்ன பண்ணுவான், அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விடணும்னு ஆசைப்படுவோம். அதுக்காக சில தந்திரமா நிறைய காரியங்களை செய்வான். வெவ்வேறு வேஷம் போட்டு என்ன செய்வான், வருவான். நல்ல ஃப்ரெண்டு மாதிரியான ஒரு வேஷம் போட்டு வருவான். அடுத்தது சோதனைக்காரன் மாதிரி என்ன செய்வான், வருவான். சோதனைக்காரனாவே வருவான். மாதிரி இல்லை, சோதனை அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது, சோதனைக்காரன். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும்போது அவரை சோதிக்கும்படியாக என்ன செஞ்சான், வந்தவன். யோபுவை என்ன செஞ்சான், சோதிச்சான். பேதுருவை என்ன செஞ்சான், சோதிச்சான். அநேக வேதத்துல அநேக காரியங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிசாசு சைலண்டா இருந்து என்ன செய்வான், பயங்கரமா வேலை செய்வான். அப்போ அவன் சோதிக்கிறான் அப்படிங்கும் போது சோதனை நம்ம என்ன செய்யணும், சகிக்கணும். அதுல என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அதுக்குதான் நிறைய சர்வாயுத வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோபனுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு புறம் என்னது, இழப்பு, எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா இழந்துட்டான். அவன் இழக்காதுன்னு ஒண்ணுமே இல்லை, ஒன்று ரெண்டு இருக்குது. அதுவும் இதுக்கு அவனை இன்னும் கொஞ்சம் படாத பாடு படுத்துறதுக்காக கொஞ்சோண்டு பிசாசு செஞ்சு வச்சிருக்கான், மீதியா வச்சிருக்கான். அடுத்தது சரி இதைத்தான் இழந்தான் அப்படின்னா சரீரத்துல வியாதியை கொடுத்துருந்தான். சரி அதுவாத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இருந்த மான மரியாதை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், எடுத்துட்டான். அவனுடைய வேலைக்காரனை பார்த்து காலையில் தியானம் பண்ணான். வேலைக்காரனை பார்த்து என்ன செய்யணுமா, கெஞ்ச வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். இப்போ வசனத்து நிமித்தம் நிறைய நமக்கு என்ன வருது, உபத்திரவம் வருது, சோதனை வருது. நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படியெல்லாம் சோதனை வருது, அதில் எப்படியெல்லாம் தோத்து போறாங்க, எப்படியெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை நம்ம தியானம் செய்யணும். அப்போ சோதனை வரும், வசனத்து நிமித்தமாக உபத்திரவம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும். அதை எல்லாவற்றையும் தாண்டி என்ன செய்யணும், நம்ம நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு ஊழியத்திற்கு இன்னும் போறோம் அப்படின்னா அவன் என்ன செய்வான், ஆமா எதையாச்சும் ஒரு தடை என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். நானும் மாசத்துல ஒரு நாள் எப்படியாச்சும் என்ன செஞ்சிடணும், நீ வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஆனா எதையாச்சும் என்ன செய்வான், மாசம் விதவிதமா என்ன செய்வான், கொண்டு வருவோம். இந்த மாசமும் நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். சரி ஃப்ரைடேவே என்ன செஞ்சிடணும், மெசேஜ் எடுத்துடணும். ஃப்ரைடே ஒரு 6 மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் இருந்தால் வேலை செய்யணும். 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு லோன் பண்ணிட்டு பைபிள் படிக்க ஆரம்பிச்சலாம். நமக்கு ஒரு 5-6 மணி நேரமாவது வேணும் குறைஞ்சி வச்சோம், இல்லைன்னா அது கரெக்டாக இருக்குது. சரின்ட்டு ஃப்ரைடே பிளான் பண்ணேன். ஆனால் அவன் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டேன். முன்னாடி எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு மெசேஜ் வந்தது, அப்படியே ஒரு பரபரப்பு வந்துச்சு. விடிய வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் காலையில் ஃப்ரைடே வேலையை முடிக்கும்போது காலையில் 4 மணிக்கு படுக்கும்போது சரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சனிக்கிழமையாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா சனிக்கிழமை ஓட்டி வேலை செய்யணும் முடிஞ்சு. சனிக்கிழமையும் சரி இந்த ஜூலியட்டுக்கு பர்த்டே வருது, காலையில் தோணிட்டோம். ஜூலியட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கல போகலாம் அப்படின்னு போனோம். கடைசியில் நைட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஜோன் ட்ரிப் வரும்போது மணி 11:30 மணி. எப்படி இருக்கும், இதுக்கு மேலே கவனமா மெயில் படிக்கலாமா, மெசேஜ் எடுக்கலாமா, இதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க கல்ல கூட்டு வந்துருக்காங்க. சரி அப்போ பிசாசு என்ன செய்யறான், ஒரு தடையை கொண்டு வருவோம். அப்போ அந்த தடையை தாண்டி என்ன செய்யணும், நிற்கணும். சரி அப்போ 11:30 தான் ஆச்சு. நம்ம வழக்கமாக 3 மணிக்கு தானே தூங்குறோம் அப்படின்னு என்ன செஞ்சாச்சு, வந்துச்சு. காலையில் மணி 4:30 ஆயிடுச்சு. ஜூலியட்டோட அலாரம் அடிச்சிருச்சு. நான் போய் சாப்பாடு செஞ்சுட்டேன், படுத்துட்டேன். ஓகே அப்போ ஒரு ஊழியம் அப்படின்னு ஒன்று செய்யறோம் அப்படின்னா சாத்த என்ன செய்வான், இது யார் எல்லாருக்குமே நடக்கிறது. இது நான் மட்டும் வித்தியாசமான பொறியியெல்லாம் இல்லை. இங்கே யாரும் கிட்ஸாக்கு நடந்திருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, பிசாஸ் வேலையை ஆரம்பிச்சிருவான். காய்ச்சலோட வந்து என்ன செஞ்சா, ஆராதனை நடத்தினான். அவள் வெளியே வந்து சொன்னதுக்கு அப்புறம் என் தொண்டையெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னதுக்கு அப்புறம் வாய்ஸ்ல எனக்கு ஒன்றுமே தெரியல பாப்பா, நீ நல்லா இருந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார், பயன்படுத்துவார். அப்போ ஊழியத்திற்கு என்ன செய்வான், தடையாதான் நினைப்போம். கர்த்தரோடு நம்ம உறவாடணும்னு நினைச்சோம்னாலும் என்ன செய்வான், தடையா நினைப்பான். என்னென்னலாம் நம்ம இது பண்றோமோ எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டையா
கவனிப்பான். எப்படியெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் எதையாச்சும் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் காலையில நாங்கள் தியானத்தை வேத பௌர்ணமி. அடுத்து இந்த மாலை ஆராதனையில் ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தெரிந்த ஒரு வேத பகுதி ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசி. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன செய்கிறது, நமக்கு நிறைய பிரச்சனை பிசாசுனால வருது. ஒரு சில பிரச்சனை எப்படி வருது, ஆண்டவரோட கூட ஒரு ஐக்கியத்தை தடை பண்றதுக்கு பிசாசு நிறைய டாக்டிக்ஸ், நிறைய தந்திரமான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். அதுல ஒண்ணுதான் என்னது அப்படின்னா, நம்மள பாவத்துல விழத்து என்ன செய்வான், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்வான், அதெல்லாம் உள்ளதா இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமான அதை என்ன செய்வான், லைட்டா தட்டி விடுவான், தூண்டி விடுவான். அப்புறம் அமைதியெல்லாம் என்ன செய்வான், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். லைட்டா ஒரே ஒரு கோவத்தை மாத்திரம் என்ன செஞ்சிடணும், தூண்டி விடுவான். அப்புறம் மீதி நடக்க வேண்டியதெல்லாம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவன் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டு நீங்களே எப்படி சண்டை போடுறீங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அவன் ரொம்ப பெருசா கத்தி எடுத்துலாம் வந்து என்ன செய்ய மாட்டான், லைட்டா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். ரொம்ப பெருசாலாம் அவன் ரொம்ப வேர்வை சிந்தி வேலை செய்யற அளவுக்கு அவனுக்கு வேலையே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், வீடு என்ன ஆயிரும், பூகம்பம் அந்த மாதிரி ஆயிரும். வீடு ஃபுல்லா ஒரு வழியை பண்ணி விட்டுருவோம். ஆனா இங்க அது ஏன் பண்றான் அப்படின்னா, ஆண்டவரை விட்டு என்ன செய்யணும், பிரிக்கணும். இங்க நம்ம வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக. அக்கிரமம் வந்துச்சுன்னா என்ன வந்துடும், பிரிவினை வந்துடும். அவன் மேல முடிஞ்சு. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு முகத்தை என்ன செய்கிறது, மறைக்கிறது. முகத்தை நம்ம பார்க்கல அப்படின்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம். காலையில தியானம் ஒண்ணு போலி நண்பன், 2வது சோதனைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, 3வது ஊம குசுமன். என்னது ஊம குசுமன், என்ன பண்றானே தெரியாது, அவன் இருக்கிறதும் தெரியாது, அவன் எதையாச்சும் பண்ணானாலும் தெரியாது. ஆனா அருமையா என்ன செய்வான், சிம்பிளா அவன் பண்ணி விட்டுருவான். ஆனா அதோட விளைவு எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அவன் இத்தூண்டு பண்ண விஷயம் அதான் சொல்றேன் பார்த்தீங்களா, ஒரு குடும்பத்துல இருக்கும், இத்தூண்டு பேசின ஒரே ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தைக்காக வீடு என்ன செய்யும், ஒரு வாரமாச்சும் போகணும். அன்னைக்கே பெரிய பூகம்பம் முடிஞ்சிடும். பூகம்பம் முடிஞ்சாலும் ஒரு வார்த்தைக்கு என்ன செய்யும், புகைக்கடா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, ஆனா அது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இது பிசாசு கொண்டு வந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். இப்ப வாசிங்க எபேசியர் 6:11, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா. திராணி இருக்காரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இது பிசாசுடைய தந்திரம் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும் தெரியும். உடனே பிசாசை கட்டி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்துல உதவி வேணுங்கிற நேரத்துல என்ன செய்யணும், உதவி கேட்கணும். பேதுருவுக்காக ஆண்டவர் என்ன செய்தாரு, ஜெபம் பண்ணாரு. ஆமென். உங்களுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணுவார். பேதுரு டயலாக் பேசினார். பேதுரு என்ன செய்யல, உதவி கேட்கல. நான் உம்மோடு கூட காவல்ல இருக்கிறதுக்கு ரெடி, தலையை கொடுக்கறதுக்கும் ரெடின்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, சேவல் போறதுக்கு முன்னாடி நீ இன்னைக்கு என்ன செய்வ, 3 தடவை மறுதளிப்ப. ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். நமக்கு தெரியாம நிறைய விஷயம் நடக்குது. இது பேதுருக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவர் சொல்லலைன்னா நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்மளும் நினைச்சிட்டு இருப்போம், பேதுரு இருக்கானே எப்படியெல்லாம் ஆண்டவரை பேசுறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பிசாசு என்ன செய்யறான், ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா கோதுமையை சுளைகளை புடைக்கிறது மாதிரி இவனை புடைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் விசுவாசத்துல அவன் நிலைச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யறான், பர்மிஷன் வாங்குறான். பெர்மிஷனும் கொடுத்தாச்சு. என்ன பெர்மிஷன், நீ அவனை 3 தடவை மறுதளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அவன் 3 தடவை மறுதளிச்சான். ஆனாலும் ஆண்டவர் அவனை எட்டி பார்த்த உடனே மனங்கசந்து என்ன செய்யலாம்? எழுதான். யூதாச மாதிரி போய் என்ன செய்யல? சாகல். அவன் யூதாச மாதிரி அவன் என்ன செய்யல? சாகல். அவன் பண்ண பார்த்த பாவத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும்? மறுபடியும் ஆண்டவரோட முகத்தை பார்க்க முடியுமா? அவர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் போய் அவர் மறுபடியும் இப்படி போய் நேருக்கு நேர் பார்க்க முடியுமா? அந்த மனுஷனே எனக்கு தெரியாது, அவன் பேசியாச்சு, அவனை சபிக்கவும் சத்தியமனும் எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் நேருக்கு நேர் நிற்க முடியுமா? ஆனா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாருன்னா முதல்ல என்ன செஞ்சாரு? அடிச்சு பிடிச்சு ஓட்டுறாரு. ஏன் அப்படின்னா ஒரு விசுவாசம். நான் மனம் கசந்து அழுத உடனே ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு. ஆனா ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நான் ஏதாவது தெரியாம அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அப்படி அதில் நான் ஏதாச்சும் பிரச்சனை அப்படி அதை பத்தி ஆண்டவர்கிட்ட பேசினேன். நான் ஆண்டவர் திரும்ப அதை பத்தி பேசினாரா? நான் அவ்வளவு சொன்னேன், வீரவசனம் எல்லாம் பேசினேன், என்ன போய் இப்படி எல்லாம் கேவலமா பேசிட்டியடா ஆண்டவர் கேட்டாரா? உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன், அவைகளை மறுபடியும் என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். ஆமென். நல்ல தெய்வம். ஆமென். அவரை போல ஒருவர் உலகத்துல யாருமே இல்லை. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? உயிர் எழுந்து வந்ததுக்கு அப்புறம் யூதாசுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி 4 அப்பா போயிட்டு அவனை சாகடிச்சிடலாம். இங்க இவனை சாகாம இருக்கிறவன 4 அப்பா போய் என்ன செஞ்சிடணும்? சாகடிச்சு. அவன் நமக்கு அவ்வளவு பவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? நம்ம யார வேணாலும் உயிர் பிரிக்க முடியும், யார வேணாலும் சாகடிக்க முடியும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆமே. ஆண்டவர் அப்படிப்பட்டவர், இரக்கமுள்ள தெய்வம். அப்ப இந்த பிசாசானவன் கொண்டு வருகிற இந்த ஊமக்குசுமான சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதுல இருந்து நம்ம தப்பித்து வருவதற்கு நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னாலும் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிசாசனுடைய ஒரு தந்திரத்தை பத்தி நீங்க நம்ம தெளிவாக பார்க்கலாம். என்னாலும் 22ஆம் அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. பிலேயாம் என்ற ஒரு தேவ மனுஷர் இருந்தார். அவர் எப்படிப்பட்ட இது பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. அவர் ஆசீர்வதிச்சாருன்னா என்ன இருக்கும்? பயங்கரமான ஆசீர்வாதம். அவர் சபிச்சாருன்னா அவ்வளவுதான். அந்த சாபத்துல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியாது? உண்மையிலே முடியாது. அப்படி ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை கொடுத்து வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பாலாக்கு ஒருத்தன் பாக்குறான், ஐயோ இத்தனை பேரு அப்படியே கடற்கரை மணலை போல எப்படி இருக்காங்களே, அவன் அத்தனை பேர் இப்படி ஒரு வாக்கிங் போனாலே நம்ம நாடு ஒன்னும் இல்லாம போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட என்ன செய்யறாரு? பிலேயாம் கிட்ட ஆள் அனுப்புறாரு. பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் கொடுத்து கையில் நிறைய வெகுமதி, அதாவது வேதத்துல என்ன தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் சபிப்பதற்காக அவனுக்கு கூலியே என்ன செய்து வச்சிருக்கான், கொடுத்து அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி பிலேயாம் என்ன செய்தாரு? அவங்களை எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு நான் ராத்திரி என்ன செய்யுங்க, எங்க வீட்டுல தங்கிருங்க. யூஸ்வலா நானும் கடவுளை என்ன செய்வோம், ராத்திரி நல்லா பேசிக்குவோம். நான் உங்களுக்கு காலையில என்ன செய்யறேன், சொல்றேன். அவர் என்ன சொல்றாரோ அப்படிதான் நான் என்ன செய்வேன், செய்யலாம். அவர் சொல்றதுக்கு எகெயின்ஸ்டா நான் என்ன செய்ய மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா இவர் என்ன பண்ணாரு, ராத்திரி அவங்க எல்லாத்தையும் தங்க வச்சிருந்தாரு. ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு, பேசினாரு. இவர் வந்துட்டு நான் அங்க போட்டுமா, சபைக்கு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ போகக்கூடாது, அதை ஆசீர்வதிப்பதற்காக நான் உருவாக்கின ஜனம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் காலையில இருந்துச்சு, நீங்களும் அந்த வழியா போங்க, நான் வர முடியாது, ஆண்டவர் என்ன போக மாட்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. உடனே அந்த பாலாக்கின்னு சொல்லல, இன்னும் நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, அனுப்பி விடுறாரு. வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இன்னும் கூலி ஜாஸ்தி பண்றாரு. எப்படியாச்சும் என்ன செஞ்சிரு வந்துருங்க. இவர் மறுபடியும் என்ன பண்றாரு, இன்னைக்கு ராத்திரி நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்க இருங்க, நான் போய் மறுபடியும் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு, மறுபடியும் கேட்டா எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, முதல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் போய் அவளா என்ன சொல்லுவாங்க, அவ போய் தொலைன்னு சொன்னா சரிங்க போட விட்டுருங்க, அவ்வளோ. அதுதான் என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா இந்த விஷயம் எனக்கு புரியல. முன்னாடி நான் படிக்கும்போது என்ன இது, ஆண்டவர் தான் மறுபடியும் 2வது தடவை ஆண்டவர் போகலாமான்னு கேட்டோம்னா போன்ட்டாரு. முதல் தடவை போவானான்னு சொன்னார், 2வது தடவை போன்ட்டாரு.
அப்புறம் போற வழியில உருவின பட்டயத்தோட நிக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது? ஆண்டவர் தானே போன சொல்றாரு, மறுபடியும் எதுக்கு எங்க அம்மா மாதிரியே பிஹேவ் பண்றாரு? ஆமென். ஏன் அவன் போறான்? சபிக்கிறது இல்ல, அது சபிக்கிறதுக்கு தான் போறான். ஆனா ரீசன் என்ன அப்படின்னா, ரெண்டாவது தடவை கேட்க போறதுக்கு ரீசன் வந்து உள்ள கொஞ்சம் பிசாசு என்ன பண்ணிட்டான், அவன் கொஞ்சம் ஒரு வேலையை குசும்பொண்ணு பண்ணி விட்டான். அவன் கண்ணு எங்க போச்சு தெரியுமா? அவன் கொண்டு வந்தவன் ஏதோ பேக்ல வச்சிருக்கான். பேக் கொஞ்சம் வெயிட்டு பல்காக தான் இருக்குது. சரி உள்ள எப்படியும் நம்ம லைஃபுக்கு செட்டில் ஆகும், சரி பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதோ நம்ம ஆளானது சேர்த்து வச்ச மாதிரி ஆகும் அப்படின்னு நினைச்சான். கண்ணு எங்க போகுது? பொருளாசை, பணம், இச்சை, எல்லா மாம்சத்தின் கிரிகளெல்லாம் என்ன செஞ்சுட்டான், அவன் தூண்டி விட்டுட்டான். ரெண்டாவது நாள் என்ன பண்ணிட்டான். ஆனால் அவர் இன்னும் உத்தமத்துல உறுதியா நிற்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்காம எதையும் இன்சல்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமும் நம்ம பார்க்கிறோம், ஃபைனலா என்ன செய்யறாரு, கழுதையெல்லாம் பேசிச்சு, இருந்தாலும் என்ன செஞ்சாரு, போனாரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மாத்திரம் தான் நான் என்ன செய்வேன், சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுகிறத மாத்திரம் தான். சரி 23 அதிகாரம் போனோம்னா பவுலாக் என்ன பண்றாரு, 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விதவிதமா இவர் சொல்றதெல்லாம் அவனும் என்ன செய்யறான், செய்யறான். இவன் போய் சபிக்கலான்னு போய் என்ன செய்யறான், நான் சபிக்கலான்னு போய் நிக்கல, நான் போறேன் வழி செலுத்துறேன், ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்றாரோ அதை சொல்றேன். ஆனா பாலாக்கு என்ன எதிர்பார்க்கிறான், இப்படி யாச்சியமா சபிச்சிருவான் அப்படின்னு அவன் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவன் போய் நிக்கிறான். இவன் என்ன செய்யறான், போய் நிக்கிறான். என்ன சபிப்பானா ஆசீர்வதிப்பானான்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இறங்குது. ஆண்டவர் என்ன செய்தாரு, ஆசீர்வதிச்சார். ஆனா பாலாக்கு பயங்கரமா போகும். சரி வேற நல்ல இடமா பார்த்து, இங்க வாஸ்துலாம் சரியில்லை, அவன் வாஸ்து சாஸ்திரம்லாம் பார்த்து நல்ல இடத்துக்கா போய் அங்க பலி செலுத்தி அங்க போய் விசாரிச்சிருப்போம். அங்கேயே ஆண்டவர் என்ன செய்வாரு, நீ எங்க போனீங்கனாலும் நான் ஒரே ஒரு தெய்வம் தான். ஆமென். அவர் பொய் சொல்ல மனம் மாற அவர் சொல்லியும் அவர் வசனித்தும் யார் சொல்றா, பிள்ளையா சொல்றாரு. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டிலே ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி மறுபடியும் போய் சொல்றாரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவரே முடிவு பண்ணிட்டாரு, இது பலியெல்லாம் செலுத்த வேண்டியதே இல்லை, இது ஆசீர்வதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஜனம். உன்னை யாராலும் என்ன செய்ய முடியாது, சபிக்கவே முடியாது. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா யாராலும் சபிக்க முடியும்? ஒரு சாபமும் வீட்டு வாசலுக்கு வருவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதுமே கிடையாது. நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ, எத்தனை யாகங்களை வேணாலும் வளர்த்துக்கோ, எத்தனை பலிகளை வேணாலும் செலுத்திக்கோ, எத்தனை ஆடு மாடு வேணாலும் பலி செலுத்து. ஆனா ஒண்ணு சேதப்படுத்த. ஆனா பிசாசுக்கு தெரியும் இன்னொன்னு சேதப்படுத்தும் அப்படின்னு. என்ன சேதப்படுத்தும்? ஏசாயா 59 2வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக ஆண்டவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் என்ன செய்ய முடியாது, அவன் திட்ட கூட முடியாது. ஆமென். சபிக்க கூட முடியாது. அப்ப ஆண்டவர் உன்னை விட்டு வெளியே போயிட்டாருன்னா எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் அவனா தைரியம் இருந்தா மோதி பாத்தீங்களா அப்படின்ட்டு. அப்போ அவனோட பிளான் இப்ப என்னது, நீ அவர் இருக்கிற தைரியத்துல தான் நாட்டம் போட்டுட்டு இருக்க. இப்ப பாரு உங்க 2 பேருக்கு எப்படி சண்டையை முட்டி விடுறேன். ஆமென். என்ன பண்றான், சண்டையை முட்டி விடுவான், பிரிவினைய உருவாக்கும். எப்படியெல்லாம் ஆண்டவரை நம்மையும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். இந்த பிள்ளையாம எவ்வளவு நல்லவனா இருந்தான். அதுல என்னாகும் 23ஆம் அதிகாரம் கடைசி 24ஆம் அதிகாரம் கடைசியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவன் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கடைசியில பிள்ளையாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான், பாலாகும் தன் வழியே போனான் அப்படின்னு இருக்கு. இங்க பெருசா அவன் எதுவும் பண்ண மாதிரியே தெரியல. ஆனா போற போக்குல ஒரு சின்ன ஊம குசும்பு வேலையை ஒண்ணு செஞ்சுட்டு போயிட்டான். என்ன பண்ணி விடுச்சுட்டான், ஊம குசும்பு. என்ன அப்படி ஒரு வேலை செஞ்சான் அப்படின்னா, ஒரு பிளான் ஒன்று கொடுத்தான். சிம்பிளா பாலாக்கு ஒரு பிளான் கொடுத்தான். நீ என்ன பண்ண, நம்ம ஊர்ல ஒரு கோயில் விசேஷம் ஒன்று பண்ண, அதுக்கு என்ன பண்ண, நம்ம ஊர்ல இருக்கிற பொண்ணுகளை எல்லாம் அங்க அனுப்பிவிடு.
அவங்க என்ன செய்வாங்க, இங்க கூட்டிட்டு வரட்டும், வந்து என்ன செய்யணும். அதே என்னாகும் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவனுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றிக் கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. சமத்தான் இல்லையா? காசெல்லாம் கொடுத்து பயங்கரமா என்னென்னமோ பண்ணி பார்த்தா சபிக்கவே முடியல. சிம்பிளா ஒரே ஒரு காரியம் பண்ணா என்னது, ஜனங்களை எப்படி பாவத்துல விழ வைக்கிறது, எப்படி அவங்களை கத்தரை விட்டு இழுக்கிறது. ரொம்பலாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். கயிறு போட்டு என்ன செய்ய வேண்டாம், இழுக்க வேண்டாம். ரம்பத்தை வச்சு அறுக்க வேண்டாம். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு உறவு, ஆண்டவரோடு கூட ஒரு இருக்கிற உறவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரே ஒரு காரியத்தை பண்ணான், மாம்சத்தின் கிரியைகள் என்ன செஞ்சான், ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சான். இச்சையை என்ன செஞ்சான், தூண்டுனான். இன்னும் கூட என்ன செய்யறான், அப்படியே ஜாலியா சுத்துறாங்க. அவங்க என்ன கொடுத்தாலும் இவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாம் கண்ணை என்ன செஞ்சிருச்சு, மறைச்சிருச்சு. கர்த்தருடைய கற்பனைகள் கண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நான் எந்த ரூல்ஸும் இப்ப என்ன செய்யாது. ஒரு உலக சிநேகம், கர்த்தரோடு இருக்கக்கூடிய சிநேகம் இப்ப எங்க போயிட்டு இருக்கு, உலகத்துக்குள்ள ஒரு சிநேகம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்று இருக்கலாம். ஆனா ஐக்கியம் எங்க இருக்கு, உலகத்தோடு இருக்கிறது. வேதத்துல வாசிக்கிற எங்களுடைய ஐக்கியமும் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கிறது, இயேசுவோடு கூட நமக்கு ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை யாராலையும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு யார் மந்திரம் வச்சாலும் ஒண்ணுமே, யார் குறி சொன்னாலும் ஒண்ணுமே, என்ன ஏவல் விட்டாலும், என்ன சூனியம் வச்சாலும், என்னதான் இந்த உலகத்துல நடந்தாலும் ஒண்ணுமே உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், ஆயுதமெல்லாம் உருவாக்குவாங்க, ஆனா அந்த ஆயுதம் ஒண்ணுமே வாய்க்காம போயிடும். ஏன்னா நம்மளோட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆனா அந்த ஐக்கியத்தை இவன் என்ன செய்யறான், பிரேக் பண்றான். வா, நான் உனக்கு ஒரு புதிய ஒரு உறவை தருகிறேன், புதிய ஒரு ஐக்கியத்தை தருகிறேன், இந்த உலகத்தோடு ஒரு உறவை தருகிறேன்னா அதை செய்யறேன், இதை செய்யறேன். இன்னைக்கு அநேகர் இந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்க போறாங்க, உலகத்துக்குள்ள போறாங்க. அங்க போனா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரணம், எனக்கு அன்பு இல்லை, கிடைக்கல. என் அம்மா அப்பா வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு நேரம், என்ன விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன். இதெல்லாம் என்னது, சாக்கு போ. எதற்காக, அம்மா அப்பாவை காட்டிலும் அவர் என்ன செஞ்சாரு, என்ன நேசிச்சாரு. அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், அவர் பின்னாடியே போயிட்டேன். எவர் பின்னாடி, உலகத்தின் இச்சைக்கு பின்னாடி. அநேக வாலிபர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இச்சையில விழுந்து கொண்டே இருக்கிறாங்க. வாலிப பிராயத்தில் வரக்கூடிய இச்சையில இருந்து வெளியே என்ன செய்ய முடியல, வர முடியல. யோசேப்பை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்திரிச்சு என்ன செஞ்சாரு, ஓடுனார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம், பாவத்துக்கு விரோதமா போராடுகிறதுல ரத்தம் சிந்தத்தக்கதா இன்னும் நீங்க என்ன செய்யல, போராடவில்லையே. ஒரு சத்தமா வாசிங்க. பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமா எப்படி நிக்கணும், ரத்தம் சிந்தினாலும் எதிர்த்து நிக்கணும். ஆமென். நம்ம சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்து அதிகமா ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணுவோம் இல்லையா, அதிகமா சின்ன தப்பு பண்ணிருக்கோம்.
ஆனா அந்த தப்பை வந்துட்டு என்ன செய்வாங்க, புலன் விசாரணை நடக்கும். அந்த புலன் விசாரணை நடக்கும்போது ஒரு ஒரு பொய் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், தோழி முடிஞ்சு. ஏன்னா ஒரு பொய் சொன்னோம்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு அடுத்த பொய் சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மாட்டிக்குவோம், ரொம்ப தூரம் ஓட முடியும். தப்பு செஞ்சதுக்காக அடி விழுது, பொய் சொன்னதுக்காக அடி விழுது. எதுக்கு அடி விழுதும்? பொய் சொல்வதற்காக அடி விழுது. எங்க அம்மா பயங்கரமான சிந்தா பேசு. விசாரணை என்ன விசாரணை, ஏய் நான் தண்ணிக்குள்ளேயும் அடா எடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பாவம் செய்யறோம், யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறோம். விசாரணை செய்யும்போது என்ன செய்யறோம், பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது, ரத்தம் சிந்தப்படத்தக்க விதமா எதிர்த்து நிற்கணும். அம்மா சொல்லுவாங்க, தலைக்கே கத்தி வந்தாலும் என்ன செய்யணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் பேசணும். நீ இந்த இடத்துல உண்மையை பேச முடியல அப்படின்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னாலும் சாகிறதுக்கு ரெடியா இருக்கணும். என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லணும். அவங்க சொல்லி கொடுத்த சேம் டைலாக், புது டைலாக்ல, தலைக்கு கத்தி வந்தாலும் என்ன செய்யாது, பொய் சொல்லாது. திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்லுவாங்க. நிறைய தடவை அடி வாங்கியிருக்கோம், இருந்தாலும் நம்ம பொய் சொல்லுவோம் இல்லையா? அப்ப ரத்தம் சிந்தப்படத்தக்க விதமா எப்படி நீங்க என்ன செய்யணும், பாவத்துக்கு விரோதமா எதிர்த்து நிக்கணும். நம்ம என்ன, நம்மளால என்ன பண்ணிடுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, ஆடா வாய்ப்பு அதுவே தேடி வருது, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளா தேடி போனா தானே தப்பு, அதுவா என்ன செய்யுது தேடி. நான் ஒரு தப்பும் செய்யல, அவங்க தான் பண்ணாங்க, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, என்ன மயக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய டயலாக். ஆனா நம்ம எப்படி இருந்திருக்கணும், ரத்தமோட சிந்தனை எப்படி அங்க அவங்களுக்கு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்ந்துடக்கூடாது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, பிசாசு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. காலையில பார்த்தோம், போலியான நண்பன். இப்ப யாரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இஸ்ரவேல் ஜனங்க, பிசாசோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்காக ஆண்டவர் பிழையாம அவ்வளோ கஷ்டப்படுறாரு, ட்ரை பண்றாரு, பலி செலுத்துறாரு, சபிக்கணும்னு. ஆண்டவர் சபிக்க விட்டாரா, ஒரு வார்த்தை கூட பேச விடல. அப்படி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டாரு. ஆனா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, பிசாஸ். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, உங்களுக்குமா இருக்கலாம். பிசாசுன்னு தெரிஞ்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டோம். அவங்களோட பிளான் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டு போனா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதே அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். நாங்கள் 25ஆம் அதிகாரம் 18வது வசனம். பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதியுண்டான நாளிலே சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தியின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார். அவங்க செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி என்ன செஞ்சாங்க, நெருக்கினாங்க. பிரச்சனை இப்ப என்னாச்சு அப்படின்னா, எல்லா சம்பந்தம் கலந்துக்கிட்டாங்க. ஒரு தவறான ஒரு உறவு உண்டாகுது. அவங்க கொடுக்கறது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, வாங்கி சாப்பிட்றாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா? ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா வாதை அனுப்புனாரு. என்ன பண்ணாரு, வாதை அனுப்புனாரு. எங்க பார்த்தாலும் வாதை, எல்லாரும் செத்து செத்து விழுகிறாங்க. நல்லா இருந்தவங்க, ஆண்டவர் பாதுகாப்போடு வச்சிருந்தவர், பகலில மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், அப்பேற்பட்ட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு வாதம் வருது, எல்லாரும் எப்படி விழுகிறாங்க, செத்து விழுகிறாங்க. இதுதான் அவனுடைய பிளான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்ய வேண்டியதில்லை, சண்டைக்கு வர வேண்டியதில்லை. லைட்டா ஒரு சின்ன ஒரு ஊம குசும்பு வேலை ஒன்று மட்டும் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன செஞ்சிருவாரு. ஆமா, சொந்த கையை வச்சு என்ன செஞ்சிடலாம். ஆமா, நம்ம கையை வச்சு கண்ணை குத்த வச்சிடலாம். யாரு அடிக்கிறது, யாரு இப்போ பிசாசு அடிக்கிறானா? பிசாசு வாதை அனுப்புனான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோமா? வாதை அனுப்புனது யாரு? கர்த்தர் அனுப்புனார். ஏன்? ஜனங்களுடைய பாவம், ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையை அப்படியே மீறிட்டாங்க. ஆண்டவர் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதற்கு நேர்மாறா அது எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. உடனே
கர்த்தருடைய ஆசாரியனாகிய பினெகாஸ் எழுந்து என்ன செஞ்சாரு? நீதி செஞ்சாரு. என்ன, எப்படி நீதி? ஒருத்தர் என்ன பண்ணா? மோவாபிய ஸ்திரீ ஒண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்கான்? கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ரூம்குள்ள போனா பின்னாடியே இவனு என்ன செஞ்சான்? போனா வச்சு ஒரே குத்து. குத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே மறந்து போயிட்டாரு. அவங்க சரி, நானும் கொலை பண்ணி நீயும் கொலை பண்ண வேண்டாம், எல்லாரும் செத்து போயிட போறானுங்க அப்படின்னு ஆண்டவர் வாதிட்டு இருக்காரு. ஆமென் ஆமென். அவன் குத்துனா உடனே வாதம் என்ன செஞ்சது? நின்னுச்சு. அந்த ரத்தத்தோட அவன் பிரேதங்களுக்கு முன்பாக என்ன செய்யறான்? நிக்கிறான். பினெகாஸ் வாலிபன், இள ரத்தம் என்ன செஞ்சது? அவங்க அப்பா யாரு? ஆசாரி. அப்பா ஆசாரி. பையன் கொலை. எதுக்காக கொலை பண்ணான்? கர்த்தருக்காக. இந்த இடத்துல ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம். என்ன பண்ணான்? அவன் செஞ்ச ரைட்ட தப்பா? பண்ணதான் கரெக்ட். நிறைய இடத்துல குத்த வேண்டிய இடத்துல என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஆமா, ரொம்ப குத்திக்கிட்டே இருக்கு. ஆமென். இல்லைன்னா அவ்வளவுதான். நாம பண்றதுல சரின்ற நிலைமைக்கு என்ன செஞ்சிருவாங்க? ஆமா, நம்ம பண்ற தப்புன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நம்ம என்னென்னலாம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது என்ன செய்யணும்? யோசிக்கணும். சாத்தான் நிறைய நம்ம வாழ்க்கையில என்ன செய்வான்? அவன் தினமும் நிறைய கேம் விளையாடுவான். பல கேம்ல நம்ம என்ன செஞ்சிருவோம்? மாட்டிட்டு இருப்போம். அது சாத்தானோட கேம்னு தெரியாம நம்மளும் கூட சேர்ந்து என்ன செய்வோம்? ஆட்டம் போட்டுட்டு இருப்போம். நம்ம அவனுடைய தந்திரங்களை என்ன செய்யணும்? அறிந்துக்கணும். அவன் என்னென்னலாம் பிளான் பண்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்ப இங்க பிலேயாம் செஞ்சிருக்கிற அந்த சற்பனையான காரியம், அவர்களை மோசம் போக்கி ஜனங்களை பாவத்துல மாட்டி விட்டு அதுல இருந்து எப்படியாவது ஆண்டவரையும் அவங்களே என்ன செய்யணும்? பிரிக்கணும்னு பிளான் பண்ணா பிளான் சக்சஸா ஃபெயிலியரா? பிளான் சக்சஸ். அவனோட ஒரு பிளான் என்ன ஆயிடுச்சு? ஆமா, சக்சஸ். ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? தோல்வி ஒத்துக்க மாட்டாரு. ஆமென். அவர் ஒரு வேளை தோல்வி ஒத்துக்கிட்டாருன்னா என்ன ஆயிரும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. அவர் வச்சிருக்கிற அந்த திட்டம், அந்த தரிசனம் எதுவுமே என்ன செய்யாது? நிறைவேறாம போயிடும். ஆண்டவர் அதுக்காக ஆளுகையில வச்சிருந்தார். யாரு? பினெகாசுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு இருதயத்தை கொடுத்தார். அவன் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவனுக்கு இன்னும் ஆண்டவர் என்ன செய்தாரு? தலைமுறையா நீதான் என்னது? சதானாசாரி. ஆமென். ஆண்டவர் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். உன் பிள்ளைகள் எல்லாருமே என்னது? அது எத்தனை தலைமுறை வந்தாலும் சரி, உன் ஜெனரேஷன்ல வர எல்லாம் யாரு? ஆசாரி. அந்த ஆசாரின்னு தான் வந்து ஆண்டவரே கடைசியில் என்ன பண்ணான்? அண்ணா காய்பாலாம் யாரு? இவங்க வெளியே வந்தவங்க தான். இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த ஆசாரி பட்டத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அதை என்ன செய்தார்? நிறைவேற்றி. அந்த அளவுக்கு அவன் என்ன செஞ்சான்? வைராக்கியமா இருந்தான். நம்மளும் யோசிச்சு பார்ப்போம், எங்கெங்கெல்லாம் பிசாசு உலகத்தோடு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அது நிமித்தம் இயேசுவை விட்டு நம்ம என்ன செய்யறான்? பிரிக்கிறான். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கணும். அநேக மாம்சத்தின் கிரியைகளை நம்ம தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசித்தோம் என்று சொன்னால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசகம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், மேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வெளிசூரியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், வாக்குப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் டசன்டா இருக்கு. அது எல்லாத்தையும் அவன் என்ன செய்வான்? ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பான். அதனால நம்மளே என்ன செய்வோம்? எல்லாம் செய்வோம். மாம்சத்தை அதுல பாஸ்ட் இருக்கு 19 காரியத்துல எத்தனை நம்ம கிட்ட இருக்கு? அது எதுவுமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம கூடயே தான் இருக்கு. திடீர்னு என்ன செய்யும்? ஆமா, வேலை செய்யும். என் பையன் போதும் 2 செகண்ட் என்ன செஞ்சிருவான்? சாந்தமா இருந்தவனை கோபக்காரனா மாத்திருவான். ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்ண வேண்டியது. அப்போ ஒரே ஒரு கோபம்,
பண ஆசை, இச்சை, பெருமை. ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தவர் அப்படின்னா என்ன செய்யணும்? தாழ்மையா இருக்கணும். ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது அநேகருக்கு என்ன செஞ்சிடும்? பெருமை வந்துடும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். ஆனா என்ன வந்துடும்? இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். சொல்லியிருக்கோமா இல்லையா? நான் பாபிலோன்லாம் கட்டல அப்படிங்கிறீங்களா? நான் பார்த்து கட்டின வீடா இருக்கும் தெரியுமில்ல? வீடு பால் காய்ப்பு நடக்கிற ஒரு இது வச்சுக்கோங்க. அங்க வந்துட்டு ஊழியக்காரர் வந்து என்ன செய்வாங்க? ஜோம் பண்ணுவாங்க. நல்ல ஒரு வசனம் இருக்கும். என்ன வசனம்? கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள். ஆமா, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் பாலெல்லாம் ஊற்றி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்து கட்டின எப்படி இருக்குல்ல, மாளிகை மாதிரி வீட்டு இருக்க முடியல. டைலாக் எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. நேபுகாத்நேச்சாரே ஒரே வார்த்தை தான் சொன்னார், இது நான் கட்டினேன். ஆமா, இவரு அதை விட பயங்கரமா பேசுவாங்க. டைலாக் கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி பேசுவாங்க. இது கேஷுவலா எல்லாருடைய வாழ்க்கையில என்ன செய்யுது? நடக்குது. நமக்கு தப்புனே என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. அது உண்மைதான். நீங்க தான் நைட்டு பொருள் பார்க்காம பயங்கரமா செஞ்சீங்க. நான் கூட சொல்லுவேன், இந்த வீடு கட்டும் போது நான் என்ன செஞ்சிருக்கேன்? அஸ்திவார கல் வரைக்கும் நான் சம்மந்து கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கேன்? ஆமா, சின்ன பையனா இருக்கும்போது கூட நான் என்ன செஞ்சிருக்கேன்? போட்டிருக்கேன். எல்லாமே பேசுவேன். இங்க சர்ச்சு கட்டும் போது நானும் எல்லா வேலையும் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த இதுக்கு கிரில்லுக்கெல்லாம் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்? ஆமா, பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இங்க மத்து போட்டு ஒட்டும் போது நான் என்ன செஞ்சேன்? கூட இருந்து நானும் ஒரு சைட்ல ஒட்டுனேன். பேசலாம், எல்லாரும் என்ன செய்யலாம்? பேசலாம். ஆனா செஞ்சது யாரு? ஆமென். ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்கிறார்? வீட்டை கட்டி கொடுக்கிற ஒரே ஒரு பெருமை போதும். அந்த பெருமை என்ன செஞ்சிடும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மள பிரிச்சிடும். பெருமை உள்ளவனுக்கு தேவன், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை கொடுக்கிறார். தாழ்மை வேணும். எவ்வளவு உயரத்துக்கு நம்ம போனாலும் ஆண்டவர் நம்ம எங்க இருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னு நினைச்சு பார்க்கணும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வீகமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆனா கர்த்தர் உன்னை வழி நடத்தி வந்த வழியை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. உபத்திரவத்தின் குகையில் எடுத்துட்டு வந்தாரு. ஏழ்மையின் கோலத்துல இருந்த என்ன தேவன் என்ன செய்தாரு? தூக்குனாரு, உயர்த்தினாரு. கண்மலையின் மேல என்ன செஞ்சாரு? உட்கார வச்சாரு. அப்ப கண்மலையில வந்து உட்கார்ந்தாலும் நான் தான் பெரிய ஆள் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன உயர்த்தினார். தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? வேற நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பெருமையான காரியம் இருக்குது இன்னைக்கு யோசிச்சு. என்ன பெருமை? எல்லா பெருமையிலும் இன்னைக்கு என்ன செய்யணும்? தூக்கி போடணும். அந்த பெருமை நம்மளை தேவனோட என்ன செய்யாது? சேர விடாது. பிசாசு கொண்டு வந்து கொடுக்கறத நோண்டி விட்டு போயிடுவான். அவன் சொல்றதெல்லாம் எதுவுமே அவன் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மைதான் சொல்றான். நான் சொன்ன எல்லா டைலாக்குமே உண்மைதான். எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சிருப்பான். நம்ம தான் பார்த்து செஞ்சிருக்கலாம். ஆனா அது ஆண்டவர் கிருபையா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வரன் கொடுத்து ஆண்டவர் நம்மளை கூட இருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? வழி நடத்தி இருக்காரு. பெருமை ஆண்டவருக்கு பிடிக்காது. தாழ்மை ஆண்டவருக்கு என்ன செய்யும்? பிடி. கீழே இருக்கணும், தூக்கி மேல உட்கார வைப்பார். ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன செய்யணுமா? நல்ல முதன்மையான ஆசனத்தை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. எங்க போய் பின்னாடி இருப்பாரு. அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? இங்க வந்து உட்காந்துருக்கு பாப்பா, நான் என்ன செய்யறேன்? முன்னாடி நம்ம சபையில நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? நிறைய ஊழியக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்தவொடனே இங்க எங்காவது தான் என்ன செய்வாங்க? அப்புறம் போய் அப்பா போய் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கூட்டிட்டு வந்து முன்னாடி இருக்காரு. அது எப்படி இருக்கும்? அப்படியே நேரம் வந்து நெடுந்து போய் இங்க வந்து பண்றதுக்கும் ஒருத்தர் போய் வாங்க நீங்க அப்படின்னு பாசமா கூட்டிட்டு வர்றதுக்கு வித்தியாசம். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பண ஆசை நமக்கு எவ்வளவு வந்தாலும் என்ன செய்யாது? எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் இது நம்ம ஏதோ 1000 லட்சத்துல பேசலாம். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு பத்தாது. சினிமா படம் ரொம்ப இதுக்கு 100 கோடியெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்களா? ஆனாலும் என்ன செய்யாது? பத்தாது. அடுத்த வாட்டி 150 கோடி கொடுப்பியான்னு கேட்பாங்க. எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் பத்தாது. ஆனா வேதத்துல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீ இந்த உலகத்துக்கு வரும்போது ஒண்ணுமே என்ன செய்யல, கொண்டு வரல. இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒண்ணுமே என்ன செய்ய போறது இல்லை, கொண்டு போக போறது இல்லை. அதனால இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு போதும். உலகத்துல வாழ்றதுக்கு உனக்கு என்ன வேணும்? வீடு வேணும், சாப்பாடு வேணும், உனக்கு உடுத்திக்கிறதுக்கு நல்ல
துணி அது போதுங்கிற ஒரு மனசு என்ன செய்யலாம்? அது வந்துருமா என்ன? எத்தனை பேருக்கு வந்துடும்? வளரணும் அந்த அளவுக்கு. நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, உடுத்துறதுக்கு துணி இருக்கு, வீடோட வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆனாலும் என்ன வேணும்? வீட்டில் எத்தனை துணி இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுக்கே என்ன இருக்கும்? பல நாள் ஆகும். ஆனாலும் என்ன வேணும்? துணி வேணும். துணி இல்லாம ஒரு பர்த்டே கொண்டாட முடியுமா? என்ன சொல்லி நேற்று தான் போய் துணி எடுத்துட்டு வந்தோம். ஜூலியட் சும்மா சொல்லாங்க, எல்லாருக்கும் உள்ள ஒரு காரியம். அப்போ வருஷம் என்ன செய்யணும்? புதுசா போடணும். ஆமே, கர்த்தர் உங்க ஆசை வச்சிருக்கிறார், புதுசா என்ன செய்யுங்க? போடுங்க. ஆனா உங்களோட கண் எங்க போக கூடாது? புது ட்ரெஸ் இருந்தாதான் பர்த்டேங்கிற ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? புது ட்ரெஸ் இல்லைனாலும் உங்களால பர்த்டே கொண்டாட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது ட்ரெஸ் இல்லைனாலும் கல்யாணம்னால என்ன செய்ய முடியும்? கேக் இல்லைனாலும் அவன் நிறைய பேர் கேக் இருந்தாதான் என்னது? பர்த்டே. கேக் இல்லைன்னா பர்த்டேவே கொண்டாடவே இல்லையே அப்படின்றாங்க. கொண்டாடுங்க, கேக் இல்லாமலே கொண்டாடுங்க. அவன் கேக் இல்லாமலே என்ன செய்ய முடியும்? கொண்டாட முடியும். நிறைய ஆண்களுக்கு ஆமா எல்லாம் என்னது வருஷம் வருஷம் கேக்க வெட்டி ட்ரெஸ் வாங்கி நிறைய ஆண்கள் அப்படிதான் இருக்கும். நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. சூப்பர், கர்த்தர் காசு இருக்கு. மாறணும். நம்மளுடைய எண்ணங்கள் என்ன செய்யணும்? மாறணும். பணத்துக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. பணம் இல்லைன்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துல கேட்கணும். அதைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் என்ன செய்யணும்? ஏசப்பாடு தான் கேட்கணும். என்னன்னு சொல்லி கேட்கணும் தெரியுமில்ல? சின்ன வயசுல என்ன தேவைப்படும்? எனக்கு 2 கார் கொடுங்கன்னா கேட்போம். எனக்கு குச்சி முட்டாய் கொடுங்க ஏசப்பான்னு கேட்கணும். ஜபம் அப்படிலாம் ஜோம் பண்ணியிருக்கேன். சும்மா தான் சொல்லலை, ஜோம் பண்ணியிருக்கேன். அது பேர் என்ன? இழந்த விட ரொம்ப பிடிக்கும். அதுக்காக என்ன செஞ்சுருக்கோம்? காய் கொஞ்சம் 10 பைசா 20 பைசா ₹1 ₹2 ஏதாச்சும் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. போய் என்ன செய்ய முட்டி போட்டு ஜோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் முட்டி போட்டு ஏசப்பா எப்படியாச்சும் எனக்கு ஒரு இழந்த விட வாங்கி கொடுங்க. அப்பெல்லாம் ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா அட்டாட்டையே வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அட்டாட்டையே இழந்த விட வாங்கி வச்சு சாப்பிடுவோம். சும்மா சொல்லுவாங்க, உண்மையாக சொல்லுவாங்க. எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் ஆசைப்பட்டோம். பையனுக்கு அப்பா தான் வாங்கி கொடுக்கல, இப்போ தான் செஞ்சுருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? வாஞ்சைகள் எல்லாம் வந்து நிறைவேற்றிருக்கிறாரு. ஜோமன்னா எல்லாமே என்ன செய்யும்? கிடைக்கும். இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? ஜோமன் உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன செய்ய? ஆமாம், நானே என் பையனை பைக்கில் போனோம். பைக்கில் போகும்போது என் பையனுக்கு இளநீனா ரொம்ப பிடிக்கும். அப்பா எனக்கு இளநீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். போகிற வழியில் இளநீ கடையை தான் தாண்டி போகிறோம். இங்கேயே இருக்குது சொன்னால் சொல்ல, வீட்டை தாண்டோன்னே இருக்குது. அவன் இங்கேயே கேட்டுட்டான், அப்பா எனக்கு இளநீ வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. நான் மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்குள்ள ஜோமன்றா ஏசு வாங்கி தருவாங்க அப்படின்னு சொன்னேன். என்னது? ஏசப்பா கிட்ட கேள்வி அவனுக்கு வாங்கி தராங்க. நான் ஏசப்பாடெல்லாம் கேட்க முடியாது, உங்ககிட்ட தான் கேட்பேன், எனக்கு போய் வாங்கி கொடுங்க அப்படின்னு. சரி, என்னால் அவனுக்கு வாங்கி தர முடியாது, தேவைன்னா நீயே போய் வாங்கிக்கோ. ஒன்று ஜோமுன்னா அவர் கொடுப்பாரு, இல்லை நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, வாங்கி கொடுக்கல. அவன் கொஞ்ச நேரம் கத்தி பார்த்தான், குப்போட போட்டு பார்த்தான். பைக்கில் போயிட்டு இருக்கோம், அவன் முன்னாடி வந்து அழுதுகிட்டே வந்தான். சரிப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு என்ன கிடைக்காது? இளநீ கிடைக்காது. இளநீனால என்ன செய்ய முடியும்? அவ்வளோ மோசமான நிலைமையில நான் இன்னும் என்ன செய்யல இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் பிள்ளைகளுக்கு அது தெரியும், அது எங்கேருந்து வருதுன்னு. கேட்க கேட்க எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருவான்? ஆமாம், அப்பா பெரிய ஆளு போல இருக்கு, நிறைய காசு வச்சிருக்காரு போல, என்ன கேட்டாலும் என்ன செஞ்சிருவாரு? ஆமாம், கண்ணில் பார்க்குற எதுவாக இருந்தாலும் என் பையனை செய்வான், கேட்பான். அது என்னன்னு கூட தெரியாது. கலர் கலரான பாட்டில், அந்த பாட்டில் உள்ள என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. வீடு கிளீன் பண்ணுறதுலாம் நல்லா அழகழகான பாட்டில் வச்சிருப்பான். அப்பா எனக்கு அதுதான் வேணும்னு கேட்பான். அது பிள்ளை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டாத கேளுடா. இப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை எங்கே கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் ஏராளமாக இருக்கு. கோபம், வைராக்கியம். வைராக்கியம் எத்தனை பேர்கிட்ட வச்சிருக்காங்க? ஆமாம், நம்ம கிட்ட இருக்கிற வைராக்கியம் யாருக்கிட்டையும் என்ன செய்யாது. செத்தாலும் உன்னையெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு. நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க, செத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய முடியாது, மன்னிக்கவே முடியாது. ஆனா செத்ததுக்கு அப்புறம் நீங்க மன்னிப்பு கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. மாட்டி நடுவுல மாட்டிட்டு இருக்கும். இங்க மன்னிப்பும்
மன்னிக்கவும் முடியாது, மன்னிக்காம அங்க பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாது. இப்ப எங்க போறது? நம்ம ஃப்ரெண்டு வெயிட் பண்ண, ஏய் பாஸ் கம் ஆன், ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. யாரு? போலி நண்பன். உடனே என்ன செய்வான்? கூட்டிட்டு போவோம். ஏன் மன்னிக்கலாம் பரலோகத்துக்கு போக முடியாதா? நானா எடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தையும் பேசல, வேதத்துல தான் சொல்றோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லையா? பரமண்டல எங்களுக்கு ஜபம்லாம் சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. இட் இஸ் a conditional statement. என்னது? நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சமய சொல்றோம் இல்லையா? ஆண்டவர் பயங்கர ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ஜெபத்துல கூட என்ன வச்சிருக்காரு? ட்விஸ்ட் வச்சிருக்காரு. எப்படியா? ஆண்டவரே என்னோட பாவங்களை மன்னின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாரு? அப்படி இல்லை, நீ ஜோமன வேண்டாம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை. உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யறவங்களுக்கு நீங்க எப்படி மன்னிப்பீங்க? மன்னித்து விட்டேன், மறந்து விட்டேன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? மூஞ்சிலே முடிச்சிடாத, மரியாதையா போயிடு, அப்புறம் வாயில என்ன வருதுன்னு தெரியாது, ஓடி போயிரு. மன்னிப்பு கேட்டாலும் என்ன செய்ய மாட்டோம்? மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறவங்க இருக்க மாட்டோம். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசித்தோம் சொன்னா தெளிவா போட்டுருக்கு. ஒரு சத்தமா வாசிக்க கேட்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து. இல்ல மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 18:35. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். எப்படி செய்வாரு? அவரும் மன்னிக்க மாட்டாரு. நீங்க மன்னிக்கலன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. நீங்க ஒரு வேளை ஜெபம் பண்ணும்போது கர்த்தாவே பாவரிக்கை எல்லாம் செஞ்சு பயங்கரமா என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணலாம். உங்க ஜெபத்துக்கு என்ன செய்யாது? பதில் வருமா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்ம மன்னிக்காம போய் நம்ம ஜெபம் பண்ணா அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதியும் உள்ளவராக இருக்கிறார்? எத்தனை பேர் இப்ப நம்புறீங்க? வாய்ப்பே. நீ மன்னிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதை என்ன செய்யாத, எதிர்பார்க்காத. நிறைய பேர் நீங்க ஒருவேளை டைலாக் சொல்லலாம், நான் செத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்னு. ஒருவேளை அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா பரிசுத்தவங்களா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் அந்த விபச்சார ஸ்திரீயை நிக்க வச்சு எல்லாத்து கையிலையும் கல் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் பாவம் செய்யாத முதலாவது இவன் மேல் என்ன செய்யணும், கல்லறியை கடவுள்னு சொல்லி முடிச்சோட நம்ம என்ன செய்யணும், அவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருக்கணும். அங்க ஒரு பையன் கூட அப்படி எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம மன்னிக்கல அப்படின்னா நம்ம அவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருக்கணும். அப்பதான் நமக்கு பாவமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போவாது என்ன செய்யலாம், ஆமா மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வராது. ஆனா ஒருவேளை ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ பிசாசு உங்களை இந்த மாதிரி ஒரு வலையில என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க, மாட்டி வச்சிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்யுங்க, ரியலைஸ் பண்ணுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், மன்னிக்க மாட்டேன் மறக்கவும் மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அதையும் என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க மறந்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ஆளுக்குன்னு ஒவ்வொரு புக்கு பெரிய பெரிய புக்கா போட்டு இவன் அதெல்லாம் பண்ணா இதெல்லாம் பண்ணான்னு ஃபீட்பேக் ஃபார்ம் எல்லாம் என்ன செஞ்சு வச்சிருப்பாரு, ஃபில் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணு ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து என்ன செய்யாது, ஓப்பன் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓப்பனா தான் இருக்கும். இதெல்லாம் நீ மன்னிக்கல அப்படிங்கிறது மன்னிக்காத லிஸ்ட்ல என்ன செய்யும், அதுவும் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் வச்சு ஞாபகப்படுத்துங்க. தேவனுடைய சமூகத்துல சொல்லி அந்தந்த மனிதர்கள் இடத்துல யாரையெல்லாம் நீங்க மன்னிக்கலையோ என்ன செய்யுங்க, போய் மன்னிப்பு நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. அவன் மன்னிப்பே கேட்க வேணாம், நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன், மன்னிச்சிட்டேன். 1 குருந்தியர்ல நம்ம இன்னும் 2 குருந்தியர்ல வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார் குருந்தியருக்கு எழுதின நிருபத்துல
நான் என்ன செஞ்சுட்டேன், உங்களுக்குன்னு ஒரு சில காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டேன், மன்னிச்சுட்டேன். அது எதை மன்னித்தீங்கன்னா அதை மனப்பூர்வமாய் கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருக்கேன், மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தர் பவுல் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா அவரு தெளிவா சொல்லுகிறாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, அதனால நான் என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன். எப்பேற்பட்டவங்க மன்னிச்சாரு தெரியுமில்ல, சபையில விபச்சாரம் பண்ணி பாவமா பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தவங்களை சபைக்கு வர்றாங்க அப்படின்னு 1 கொரிந்தியர் முதலாவது நிருபத்துல என்ன செய்யறாரு, கண்டபடி திட்டி விடுறாரு. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு மனம் வந்து அழுகுறாங்க. அழுத உடனே நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா நான் என்ன செஞ்சிடறேன், மன்னிச்சிடறேன். பேருக்காக சொல்ல அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் மன்னித்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுறதை நம்ம பார்க்கணும். இப்ப நம்மளும் என்ன செய்யணும், மனப்பூர்வமா மன்னிக்கணும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒளியின் தூதனை போல என்ன செய்யறாங்கன்னா வேஷம் போட்டுட்டு வருது. முதலாவது பார்த்தோம் போலி நண்பனா வரான், ரெண்டாவது சோதனைக்காரனா வரான், மூணாவது என்ன பார்த்தோம் ஊம குசுமம் மாதிரி வந்து பாவத்தை நம்மளை செய்ய வச்சு ஆண்டவரை விட்டு பிரிக்கிறான். அடுத்தது ஒளியின் தூதனை கூட என்ன செய்வான், வருவான். அநேக கள்ள கிறிஸ்துவர்கள் என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. சாத்தான் ஒளியின் தூதனுடைய அவன் ஒளியின் தூதன் கிடையாது, சரியா கவனிக்கணும். அவன் ஒளியின் தூதன் கிடையாது, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை கணித்துக் கொள்வான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்பா பயங்கர பவர்ஃபுல்லான மெசேஜ். இங்க நிக்கிறவர் யாரு, பிசாஸ். எங்க நிக்கிறவரு, இங்க நிக்கிறவர். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர் யாரு, பிசாஸ். ஆனா என்னது வேஷம், என்ன விஷயம், ஒளியின் தூதனுடைய வேஷம். பேசுறது என்னது, கர்த்தருடைய வார்த்தை. இதே பைபிளை வச்சு தான் பேசுவான். யெகோவா சாட்சிக்காரன் இதே பைபிளை வச்சு தான் என்ன செய்வான், பேசுவான். என்ன சொல்லி பேசுவான், இயேசு தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு. எதை வச்சு பேசுவான், இதே பைபிளை வச்சு தான் பேசுவான். ஞானஸ்தானத்தை குறித்து நிறைய டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு. என்னது, முழுப்பு ஞானஸ்தானமா, தெளிப்பு ஞானஸ்தானமா, ஓடுற தண்ணியில ஞானஸ்தானமா, நிக்கிற தண்ணியில ஞானஸ்தானமா, இந்தியாவில ஞானஸ்தானமா, யோர்தான் நதியில ஞானஸ்நானமா, இன்னும் இயேசுவின் நாமத்தில ஞானஸ்நானமா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில ஞானஸ்நானமா. இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கு. இதுல பேச அத்தனை பேர் எதை வச்சு பேசுவாங்க, வேதவசனத்தை வச்சு பேசுவாங்க. ஒரு குழந்தையுடைய பிரதிஷ்டைக்கு போயிருந்தோம். அங்க வந்துட்டு ஒரு ஐயர் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாம் இது பண்ணாரு. சரி நம்ம நெருங்கி உறவாச்சு அப்படின்னு போயிருந்தோம். நாங்க வந்தது அந்த ஐயருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் பிரசங்க என்ன தெரியுமில்ல, நாங்க தான் மாட்டிக்கிட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் பேசினாலும் வசனத்தை வச்சு என்ன செஞ்சாரு, தெளிப்பு ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி வசனமா எடுத்து என்ன செய்யறாரு, பேசுறாரு. எதை வச்சு பேசுறாங்க, அவங்களும் வசனத்தை வச்சுதான் பேசுறாங்க. ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்றாங்க, அவங்களும் வசனத்தை வச்சுதான் பேசுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், தெளிவா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், தெளிவுள்ளவர்களா இருக்கணும். அப்பதான் பிசாசனுடைய தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்க முடியும். இப்ப நான் பாட்டுக்கு இங்க பேசிக்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு என்னுடைய ட்ராக் என்ன செய்யும், மாறும். அப்ப நீங்க என்ன செய்யணும், ஏய் நீ தப்பான டைரக்ஷன்ல உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா, வேதவசனம் ஃபுல்லா இருக்கணும். உள்ள தப்பான ஒரு செய்தி வரும்போது என்ன செய்யணும், கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். இங்க என்ன சொன்னாலும் ஆமை நல்ல இல்லையோன்னு சொல்லிட்டு போனோம்னா அப்படியே கூட சேர்ந்து நம்மளும் போயிட்டு இருப்போம், தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஜனங்க போயிட்டு இருக்காங்க. தாவீது போல என்ன செய்யலாம், நடனம் ஆடலாம் அப்படின்னா சபையில என்ன செய்யலாம், நடனம் ஆடலாம். நடனம் ஆடணும்னு சொல்லக்கூடிய வசனம் என்னது, தாவீது போல நடனம் ஆடுறது தப்புன்னு நான் சொல்ல முடியுமா, அவங்க வசனத்தை தான் சொல்றாங்க. தாவீது நடனம் ஆடினாரா இல்லையா, ஆடினாரு. நீங்களும் உங்களை ஆட சொன்னாரு, நீங்களும் தாராளமா என்ன செய்யலாம், ஆடலாம். ஆனா ட்ராக் மாறிட்டு இருக்கான்னு என்ன செய்யணும், டான்ஸ்ல கூட இப்போ ஒரு பாட்டுலாம் வருது. என்ன பாட்டு, சினிமா பாட்டுலாம் வருது. அதுதான் உங்களுடைய இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம். ஜனங்கள் எல்லாம் ஆமை நல்ல இல்லையான்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. சினிமா பாட்டுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை இது பண்றாரு. அப்ப ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சு ஊழியக்காரனை மயக்கி இதுல மாட்டி விட்டுட்டான். இப்ப ட்ரம்ஸ் வச்சு டமால் டுமில் அடிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சு சினிமா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி சர்ச்சுக்குள்ள நடக்குது. ஆனா விசுவாசிகளுக்கு தெரியலையே, அவங்க இன்னும் இந்த சபையில இருக்கிறாங்க. யாருக்கு சீஷரா இருக்காங்க,
ஒளியின் தூதன். இயேசுனுடைய சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, அவர்கள் ஊழியக்காரரை பின்பற்றுகிறவர்கள். எத்தனை பேர் ஊழியக்காரரை பின்பற்றுவாங்க இருக்கிறீங்க? எப்ப மூச்சுக்கு 300 தடவை சொல்றாரு இல்லையா? ஊழியக்காரன் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே யாரு? நீ யாரை ஃபாலோ பண்ணணுமா? உன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளில் இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது? இயேசுவை பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் யார் இருக்காங்க? ஊழியக்காரன். நீங்க இயேசுவை பின்பற்றாம எங்கேயாச்சும் தப்பி தவறி தவறான வழியில போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் யாரை வச்சிருக்காங்க? ஊழியக்காரன். ஆடு மேய்க்கிறவங்க. ஆமே. யாரு? ஆடு மேய்க்கிறவங்க தான். இந்தியன் மேய்ப்பர்கள் மாதிரி என்ன செய்வாங்க? ஆமா, அப்படி தட்டி இங்கேயும் தட்டி தப்பான டைரக்ஷன்ல போகக்கூடாது, பின்னாடி தட்டிக்கிட்டே வரும். கடைசியில் அவங்களும் என்ன செய்வாங்க? உங்க கூட தான் வந்துட்டு இருப்பாங்க. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அவங்களுங்களையும் என்ன செய்வாங்க? கூட்டிகிட்டு போகணும். அப்போ ஒரு இடத்துல தப்புன்னு தெரியும் போது நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். அது தப்புன்னு கண்டு பிடிக்கணும். பிசாசு தான் இங்க பேசுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு நமக்கு என்ன வேணும்? சத்தியம் என்னும் தெரியாது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துட்டு போமா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 17 உள்ள வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் பைபிள் வச்சிருக்கிறவங்க, படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன செஞ்சுங்க? எடுங்க. பக்கம் 269 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். சீக்கிரம் பேஜ் நம்பர் 269. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நாடுகிறவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார உபாதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவர்களை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் நாடுகிறவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதியின் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொருளாதாரையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நீங்கள் இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இடத்துல ஆவியின் பட்டயம் என்ன செஞ்சிருக்கணும்? எடுத்திருக்கணும். பட்டயம் என்ன செய்யணும்? குத்தணும். அப்படி வழி தவறி போய் கொண்டிருக்கிற ஊழியக்காரனா இருந்தாலும் என்ன செய்யணும்? விசுவாசிகள் இடத்துல ஆவியின் பட்டயம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? பினேகாஸ் தான் என்ன செய்யணும்? பினேகாஸா மாறணும். ஆமென். எப்படி வீட்டுல போய் கத்தி உருவம் எடுத்து வராங்க? ஆவியின் பட்டயம். ஆமென். வசனத்தை எடுத்து வச்சுக்கணும். எப்படி குத்துவோம்? வசனத்தை வச்சு குத்தணும். ஆமென். நான் தப்பா இங்க செய்தி கொடுத்தேன்னா என்ன செய்யணும்? வசனத்தை வச்சு சொருகணும். சொருகல அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? தப்பா யாரும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எல்லாரும் கண்களில் கூடி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு பிசாசான மாம்சத்தின் கிரியைகளை நம்முடைய இருதயத்தில் விதைச்சு வச்சிருக்கலாம். தேவனை விட்டு நம்ம பிரிச்சு எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். நம்முடைய ஐக்கியம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிருக்கலாம். எல்லாரும் கண்களில் கூடி தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகுமா? எனக்கு இந்த மாம்சத்தின் கிரியெல்லாம் என்ன மேற்கொண்டு பிசாசு இந்த கிரியைகளை எல்லாம் வச்சு என் கூட வாழ்க்கை அழிச்சிருக்கான். உம்மிடத்துல இருந்து என்னை பிரித்து இருக்கான். தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு நான் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லிடலாம். ஆனா எல்லாம் என்னை விட்டு என்ன செய்யறது? அந்த அன்பை விட்டு என்னை பிரிச்சு வச்சிருக்கான். தேவனோடு உள்ள உறவு இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இருதயத்துல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் வரட்டும். உள்ள ஞானத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்புற வருங்க. என்னென்ன காரியம் என்பது தேவனுக்கும் உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியாது. தேவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. யாரையெல்லாம் இது வரைக்கும் நான் மன்னிக்கலையோ இன்னைக்கு நான் அவர்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்துல தீர்மானம் எடுங்க. அந்த மனிதர்களை பார்த்து கர்த்தருக்கு சித்தமான அவரிடத்துல
அவர்களை மன்னிங்க. ஒருவேளை நீங்க யாரையாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் சொன்னால், பல வருஷமே ஆயிருந்தாலும் போய் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, அதை நிறைவேற்றுங்க. தேவனுடைய வார்த்தைகளை சரியாக கவனித்து சரியாக அதன்படி நடப்பேன். பிசாசனுடைய தந்திரங்களை நான் அறிந்து கொள்ளுவேன். பிசாசு கொடுக்கிற தவறான போதனைகளை நான் தெரிந்து வச்சிருப்பேன். அதற்காக வேதத்தை வாசிப்பேன், தியானம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். உமக்காக நான் நிற்பேன். ஆண்டவரே, சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்துக் கொள்வேன். இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. சர்வாயுத வர்க்கம் வேணும். உங்களுடைய சுயபலத்தினால நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அநேக காரியங்களை நம்ம தியானம் செஞ்சோம். அதுல இருக்கிற ஒரு காரியத்துல கூட உங்களுடைய சுயபலத்தினால நீங்க நிற்க முடியாது. தேவனுடைய கிருபை வேணும், தேவனுடைய ஆயுதங்கள் வேணும். வெறும் கையோடு போய் பிசாசோடு சண்டை போட முடியாது. அநேக சர்வாயுத வர்க்கத்தை தியானம் பண்ணோம், வாசிச்சோம். பொழுது வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். அதை எல்லாவற்றையும் எடுத்து ரத்தம் சிந்தத்தக்கதாக நான் போராடுவேன். பாவத்துக்கு விரோதமா ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நான் போராடுவேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. உபத்திரம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், பட்டினி வந்தாலும், அதிகாரம் வந்தாலும், வருங்காரியமானாலும், நிகழ்காரியமானாலும், தேவதூதர்களானாலும், வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னது போல, அப்பா நான் நிச்சயித்திருக்கிறேன். கடைசி வரையும் நான் நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய வருகை வரைக்கும் நான் நிலைத்திருக்க வேண்டும். உமக்காக நான் நிற்கணும் தகப்பனே. உம்முடைய பிள்ளையாக நான் நிற்கணும் தகப்பனே. உம்முடைய மார்பிலே சாய்ந்திருக்க வேண்டும் தகப்பனே. தூரத்தில் அல்ல ஆண்டவரே, அப்பா தூரமாக அல்ல, இளைய குமாரனை போல அல்ல தகப்பனே. நான் எப்போ உங்க கூட வரணும், எப்போ உங்களோடு கூட சஞ்சரிக்கணும் தகப்பனே. ஏனோக்கு போல நான் உம்மோடு கூட சஞ்சரிக்கணும் தகப்பனே. நோவாவை போல ஆண்டவரே உம்மோடு கூட நான் வாழணும் தகப்பனே. மோசேயை போல நான் முகமுகமா உம்மோடு பேசணும் தகப்பனே. அப்பா நெருங்கிய ஒரு ஐக்கியம் வேண்டும் தகப்பனே. நீங்க எல்லாமே என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க எல்லாமே என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களுடைய ஒரு ஐக்கியம் வேணும். எங்களுடைய ஐக்கியமோ பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. என்னுடைய ஐக்கியம் இயேசுவின் நாமத்துல உம்மோடு கூட இருக்கணும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஐக்கியம் உம்மோடு கூட இருக்கணும் தகப்பனே. சிம்சோனை போல அல்ல தகப்பனே. இந்த உலகத்தோடு ஒரு ஐக்கியம் அல்ல, வேஷத்தனத்தோடு ஒரு ஐக்கியம் அல்ல, மாம்சத்தின் கிரியோடு ஒரு ஐக்கியம் அல்ல, பாவத்தோடு ஒரு ஐக்கியம் அல்ல, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களோடு ஒரு ஐக்கியம் அல்ல தகப்பனே. உம்மோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை கொடுப்பீராக. உமக்கென்று வாழ உதவி செய்யுங்க. உமக்கென்று வைராக்கியவாஞ்ச எழுதி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. அவற்றை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக முடிக்க சர்வாயுத வர்க்கத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக தகப்பனே. விசுவாசத்தோடு சோதனைகளை மேற்கொண்டு ஜெயித்து ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நீருடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக தகப்பனே. கேட்டுக்கொண்ட வார்த்தையோட இருதயத்தில் நீங்காமல் ஆண்டவரே நிற்கட்டும். அதன்படி அவர்கள் செய்ய தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும். அப்படியே வாழ நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த நாளில் நீர் கட்டளையிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையினுடைய செயலில் ஒரு மாறுதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்ட வார்த்தை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. பிசாசானவன் அந்த வார்த்தைகளை தேடிக்கொண்டு சென்று விடாதபடிக்கு இந்த வார்த்தையோட இருதயத்தில் நல்ல நலமாகியோட இருதயத்தில் நிலைத்திருக்கட்டும். 30, 60, 100 பலன் கொடுக்கிட்டு கனிவெடுக்கணும். ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஆண்டவர் வந்திருக்கிற ஜனங்களுடைய மகிமையின் கரம் நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது இருக்கிறதை பார்த்து 1000 மடங்கு அதிகமாக உங்களுக்கு ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. ஒவ்வொரு நாளும் கூட ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை கொடுங்க. உமக்குள்ள வாழ்ந்து வளர்ந்து பெறுங்க. உமக்குள்ள ஜீவிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமை தேவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகிறாங்க, ஆனால் என் தேவனுடைய கரம் கூடவா இருக்கட்டும். ஆண்டவரே அவளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளி விட்டு ஓட நீர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிற எல்லா ஆண்டவரே தீமையான கிரியைகளிடமிருந்து உடைய ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நிறைந்த கூட்டிகளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.